ஆழ்வார்கள் பதின்மராலே பாடல் பெற்ற திருத்தலங்கள் 108. அதில் வைகுந்தம் நம்மால் இப்போதைக்கு காண முடியாத திருத்தலம். திருப்பார்க்கடல் க்ஷீராப்தி அதுவும் நம்மால் காண முடியாது. ஏனைய 106 திருத்தலங்களையும் நாம் போய் தரிசித்துக் கொள்ளலாம். அதிலே தமிழகத்தின் தெற்கு கோடியில் இருப்பவை பாண்டிய நாட்டு திருத்தலங்கள் 18. மதுரை, திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகர், திருமோகூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருத்தங்கல், திருப்புல்லானி, திருமெய்யம், திருக்கோட்டியூர். இது தவிர்த்த ஆழ்வார் திருநகரியை சுற்றி இருக்கும் நவதிருப்பதி திருத்தலங்கள். இவை அனைத்தும் சேர்த்து மொத்தம் 18 திவ்யதேசங்கள். நாங்குநேரி, வானமாமலை, திருக்குறுங்குடி அனைத்தும் பாண்டிய நாட்டு திருத்தலங்களை சேர்ந்தவை. அதிலிருந்து வடக்கே வந்தால் ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கும்பகோணம், சீர்காழி, இந்த அனைத்து இடத்தையும் சுற்றியிருக்கும் 40 திருத்தலங்கள். இவை சோழ நாட்டு திவ்யதேசங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. மேற்கே சென்றோமானால் மலையாள திவ்யதேசங்கள் 13 திவ்யதேசங்கள். தெற்கு கோடியில் இருக்கும் திருவனந்தபுரம், திருவன்பரிசாரம், திருவாட்டாறு. அதில் பழைய காலத்தில் மலையாள திவ்யதேசங்கள் 13. அதில் திருவன்பரிசாரமும் திருவாட்டாரும் இன்றும் மலையாள கலாச்சாரத்தின்படி அவர்களுடைய பூஜை கிரமத்தில் தான் ஆராதனம் நடைபெறுகிறது. ஆனால் வரைபடத்தின் பழக்கம் பார்த்தால் இன்று திருவன்பரிசாரமும் திருவாட்டாரும் தமிழகத்தில் இணைக்கப்பட்டு விட்டன. பூஜா கிரமத்தை பார்த்தால் மலையாள திவ்யதேசத்தில் தான் சேர்ந்தவை. அப்புறம் நடுவில் இருக்கும் திருவல்லார், செங்கணாஞ்சேரியை சுற்றி இருக்கும் 6 திருத்தலங்கள். அதுக்கப்புறம் இன்னும் சற்று வடக்கில் போனால் எர்ணாகுளத்துக்கு அருகில் இருக்கும் 2 திருத்தலங்கள். இன்னும் மேலே சற்று போனோம்னால் அங்கிருக்கும் திருநாவாய், திருவித்துவக்கோடு 2 திருத்தலம். ஆக மலையாள திவ்யதேசங்கள் 13, சோழ நாட்டு திருத்தலங்கள் 40, பாண்டிய நாட்டு திருத்தலங்கள் 18. நடு நாட்டு திவ்யதேசங்கள் 2. ஒன்று திருக்கோவலூர், திருவிக்கிரப பெருமாளுடைய ஆஸ்தானம். மற்றொன்று திருவகீந்திரபுரம், கடலூருக்கு அருகே இருக்கும் திருவகீந்திரபுரம். உயர்ந்த பெருமான் ஞானப்பிரான் எழுந்தருள் இருக்கிறார். ஹயக்ரீவ பெருமான் பெருமையோடே மலைக்கு மேல் இருக்கக்கூடிய திருத்தலம். தேவநாத பெருமான் கீழே மலைக்கு கீழே காட்சி கொடுக்கிறார். இது நடுநாட்டு திருத்தலங்கள். அதற்கப்புறம் சென்னைக்கு அருகில் வருகிறோம். காஞ்சிபுரத்தை சுற்றி பல திவ்யதேசம். சென்னையிலேயே திருவல்லிக்கேணி. இவையெல்லாம் தொண்ட நாட்டு திவ்யதேசங்கள். மொத்தம் 22 திவ்யதேசங்கள். இதற்கப்புறம் வடநாட்டு திவ்யதேசம். அதில் ஆந்திர பிரதேசத்தில் 2. ஒன்று திருவேங்கடம், திருப்பதி. மற்றொன்று நவநரசிம்ம கஷேத்திரம், அஹோபில கஷேத்திரம். இதற்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துக்கு போனோம்னா கோகுலம், மதுரா, பிருந்தாவனம், அயோத்தியா இதெல்லாம் அங்குள்ளன. அதே போல நைமிஷாரண்யம், அதுவும் உத்தரப்பிரதேசத்தில். இன்னும் வடக்க போனோம்னால் கண்டமென்னும் கடிநகர் தேவப்பிரயாக், ஜோஷிமட், திருப்பிரிதி, சாளக்கிராமம் நேபாளில் இருக்கக்கூடிய திவ்யதேசம், முக்திநாத் சாளக்கிராமம், பதரிகாசிரமம் மிக உயர்ந்த திருத்தலம். இவையெல்லாம் வடநாட்டு திருத்தலங்கள். இப்படி ஒன்னொன்னும் பெருமானுடைய பெருமை பேச வந்தவை. இங்க சயன திருக்கோலத்தில் சிலதுண்டு, அமர்ந்த திருக்கோலத்தில் பலதுண்டு, நின்ன திருக்கோலத்தில் பலதுண்டு. பெருமாள் நின்ன இடமுண்டு, இருந்த இடமுண்டு, சயனித்த இடமுண்டு. ஆனா இத்தனை பெருமாளும் நின்னோ இருந்தோ கிடந்தோ ஆங்காங்கு இருக்கிறார்களே. இதிலே நான் கிடப்பதற்கு எது என் இடம் அப்படின்னு கேட்ட பெருமாள் ஒருத்தர் இருக்கார். ஒரு ஷாலிகோத்திர மகரிஷி. அந்த ரிஷியை பார்த்து பெருமாளே கேட்கிறார், நான் கிடந்து ஓய்விடப்பதற்கு எது இடம், எது உள், எவ்வுள், நான் எந்த உள்ளுல படுத்துக்கணும், உன் வீட்டுல எனக்கு இடம் ஏது என்ன பெருமான் கேட்கிறார். அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா வந்தது? திரு எவ்வுள் ஊர். எவ்வுள், நான் படுக்க வேண்டிய உள் எது என்ன பெருமாள் கேட்ட ஊர் எவ்வுள் ஊர். திரு பகவானே திரு. அப்ப திரு எவ்வுள் ஊர், திரு எவ்வுள்ளூர். இப்படித்தான் அந்த நாள்ல பேர் இருந்தது. ஆனா இன்னைக்கு மருவி திருவள்ளூர் அப்படின்னு வச்சுட்டோம். சென்னைக்கு பக்கத்துல திருவள்ளூர்னு சொல்றோமே. திரு எவ்வுள் ஊர், பெருமானுக்கு எவ்வுள் கிடந்தான் என்னதான் திருமங்கையாழ்வாருடைய பாசுரம்.
வடமொழியில் கிங்கிரிஹேஷன், நான் ஓய்வெடுக்க வேண்டிய இடம் எது என்று பெருமாள் கேட்டே சயனிச்சுருக்கார். ரொம்ப அற்புதமான சயனம். அந்த ஊர்னுடைய திவ்யதேசத்தினுடைய புஷ்கரணிக்கு ஏற்றம். அமாவாசை தோறும் வெள்ளம் கரைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான பணி. பல பேர் ஆரோக்கிய குறைவு இருந்ததுனால் அமாவாசை அன்னைக்கு திருவவ்வளூரில் இருக்கும் புஷ்கரணியில் வெள்ளத்தை கரைத்தோமானால் வைத்திய வீரராகவ சுவாமி, பெருமாளுக்கு வீரராகவ பெருமாள்னு திருநாமம், சயன திருக்கோலம் மூலமூர்த்தி, உற்சவமூர்த்தி நின்று கொண்டு சேவை சாதிக்கிறார். அவ்வெம்பெருமான் தான் வீரராகவன், வைத்திய வீரராகவன். அவர் எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்கிறார். நமக்கு எந்த ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் வைத்திய வீரராக சுவாமி சரிப்படுத்தி வைப்பார். முதல்ல கனகவல்லி தாயாரை பிரார்த்திச்சுக்கணும். அந்த தாயார் தான் சிபாரிசு பண்ணி பெருமானிடத்தில் நம்மை சேர்த்து வைக்கிறாள். இப்போ எதுக்காக தெரியுமா திருவவ்வளூரை பற்றி சொன்னேன்? அந்த ஊர் பெருமாள் சாலிஹோத்திர மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். இப்போ அவர் கிடக்கிற இடம்தான். மகரிஷி அவரை பூஜித்தார், ஆகாரமெல்லாம் கொடுத்தார். நான் ஓய்வெடுக்க இடம் ஏதுன்னு கேட்டார். ஈதோன்னு ரிஷி காட்டினார். அங்கேயே சயனிச்சு விட்டார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த இடத்தை விட்டு மாறாம சயனித்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னாச்சு? இந்த பெருமாளுக்கு இங்க இடம் காட்ட போக இடத்தையே அவர் பிடிச்சு விட்டாரோ இல்லையோ. நம்ம வீட்டிலே யாரார வசிக்க அனுமதிக்கலாம், ஆற வசிக்க அனுமதிக்க கூடாது. திருவவ்வளூர் வைத்திய வீரராகவர் வீட்டில் இடம் கேட்டா தாராளமா கொடுக்குறான். ஆனா வேற சில பேருக்கு இடமே கொடுக்க கூடாது. இடத்தை கொடுத்தா நம்ம வீடே கெட்டுப்படும். பெருமானுக்கு இடம் கொடுத்தோம்னா வீட்டையே கோயிலாக்கிட போறார். அதே கொடுக்க கூடாதவாளுக்கு இடம் கொடுத்தோம், கோயிலை கூட தாழ்ந்த இடமா மாத்திடுவா. இப்ப விதுரர் திருதராஷ்டிரனுக்கு சொல்றது, 7 பேருக்கு உன் வீட்டில் தங்க இடம் கொடாதே. 700 பேருக்கு நீ கொடு, ஆனா இந்த 7 பேருக்கு மட்டும் வீட்டுல தங்கவே இடம் கொடுக்காது. இப்ப நம்ப தகுந்ததாகவும் ஒத்துணை இல்லைன்னு வச்சுங்க. இப்ப நாம யாரை நம்ப மாட்டோம்னா, ஓ இவர் ஏதோ தீவிரவாதி போல் இருக்கு, இவர் ஏதோ வேற்று நாட்டவர் போல் இருக்கு, இவர் ஏதோ குண்டு வைக்க வந்திருக்கார், விட்டுடக்கூடாது. இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறத திருடின்னு போடுவார், விட்டுடக்கூடாது. ஏமாத்திடுவார், மயக்கப்பொடி போட்டுடுவார். இதெல்லாம் நம்ம ஆள விட மாட்டோம். ஆனா நம்ம ஆறார விட்டுன்னு இருக்கமோ, வீட்டில் தங்குன்னு சொல்றோமோ, அவர்களிடத்தில் இப்ப விதுரர் சொல்ல போல 7 துர்குணங்கள் இருக்கலாம். அவர்களிடத்தில் தீய பண்புகள் இருக்கும், தெரியவே தெரியாது. அவர்கள்லாம் ஒரு விதத்துல தீயவர்கள். நம்ம கிட்டேன்னு திருடின்னு போட போறா, நம்ம சொத்தை அபகரிப்பா, நமக்கு தாழ்ச்சி ஏற்படுத்துவார்கள். இந்த 7 பேரையும் வீட்லயே சேர்க்காதே. ஆள் ரொம்ப பெருமனா வாட்ட சாட்டமா இருக்கார், நீ யாரும் அடிச்சுட போறார், வீட்டுக்குள்ள விட மாட்டோம். ஆனா பார்க்கறதுக்கே ரொம்ப நன்னா இருக்கார், வீட்டுக்குள்ள விட்டுடுவோம். ஆனா உள்ள பார்த்தா அழுக்கு. அந்த 7 அழுக்குகளைத்தான் இப்ப விதுரர் சொல்ல போறார். அகர்மசீலஞ்ச மகாசனஞ்ச லோகத்விஷ்டம் பகுமாயம் நிருஷம்சம் ஆதேச காலஜம் அனிஷ்டவேஷம் ஏதான் கிருஹே ந பிரதிவாசையேத. இவர்களை நம் வீட்டில் வாழ்வதற்கு விடாதே, இவர்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்காக. கர்மசீலம், யார் ஒருத்தர் வேலையே செய்ய மாட்டாரோ, அப்படியே சோம்பி இருந்து இப்படியே சாப்பிட்டுட்டு காலத்தை தள்ளுள்ளான்னு இருக்கா பாருங்க, அப்படி இருக்கிறவன் விடாதேங்கிறார். கர்மசீலம், யார் ஒருத்தனுக்கு உழைப்பில்லையோ அவனை வீட்டில் தங்க விடாதே. ஆனா இப்படி சொல்லும் போதே, சாமி 90 வயசுக்காரர் ஒருத்தர் வந்தார், அவரால் உழைக்கிறதுக்கு முடியாது, அவரை வீட்டுல தங்க விடலாமா கூடாதான்னா, இயலாதவர்களை பத்தின பேச்சே இல்லை. இயன்று உழைக்காமல் இருக்கிறவர்களை பத்தி தான் பேச்சு. நன்னா முடியும், கை கால் நன்னா இருக்கு, வயசு இருக்கு, ஆனா வேலை செய்யாத தள்ளுறோம் பாருங்க. இந்த வீட்டுல 4 நாள் தங்கி சாப்பிட்டு போயிடுறது, அந்த கோவில் உற்சவத்துக்கு 2 நாள் போய் சாப்பிட்டு போயிடுறது, இந்த மடத்துல 4 நாள் தங்கி சாப்பிட்டுடுறது. இருக்கட்டும், பிக்ஷை எடுத்து தான் சன்னியாசிகளும் சாப்பிடுவா. மிகச்சிறந்த ஞானிகள் எல்லாம் தாங்களா சம்பாதிக்க மாட்டா, ஆனா ஞானத்தால தியானம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு எத்தனை நாள் வேணா சோறு போடலாம். ஏன்னா தியானிப்பதே உலக நன்மைக்காகனு கீழே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன நாம என்ன பண்ணுவோம், எத்தனையோ பேர் கடற்கரையில் அமர்ந்து கொண்டோ கங்கை கரையில இருந்தோ தியான நிஷ்டாளா இருப்பா. அவர்களையும் பார்த்து கைகாலெல்லாம் நன்னத்தான் இருக்கு, எதுக்கு இப்ப பிக்ஷை கேட்கிறா? அவர்கள் பிக்ஷை பணம் சேர்ப்பதற்கல்ல, ஒருவேளை உணவுக்காக பிக்ஷை கேட்பார்கள். ஆங்காங்கு உதிரியா கீழே இறஞ்சிருக்கு பாருங்க, அந்த மெல்லு மணிகளை திரட்டி கொண்டு போய் சமைத்து உண்பார்கள். இப்படி இருக்கிறவன் தான் சம்சாரி, இப்படி இருக்கிறவன் ஞானி. அவனுக்கு தாராளமா உணவளிக்கலாம். ஏன்னா அவன் ஓரொரு செயலும் அவனுடைய ஓரொரு நினைவும் லோகக்ஷேமத்துக்காகவே இருக்கும். அப்படி இருக்கிறவாளுக்கு உதவலாம். ஆனா வேணும்னு வேலை செய்ய மாட்டேன், நீ சோறு போடுன்னு சொல்றாளே, அப்படி இருக்கிறவனை வீட்டிலேயே சேர்க்காதுன்னு விட்டார். உழைப்பில்லாதவனை அணுக விடாதே. மகாசனம், பெருந்தீனி தின்றவன், எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். ரொம்ப அதிகப்படியா சாப்பிட்றா,
அதுவும் சாப்பாட்டில் ரொம்ப ருச்சிச்சு சாப்பிட்றான்னு வச்சுங்க, ருச்சிக்கலாம் நன்னா இருக்கு. சாதாரணமாக ஒரு வழக்கம் தெரியுமோ, வைணவத்தில் ஒரு மரபுண்டு. இன்னைக்கு சமையல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்கள் நன்றாக சமைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு பதில் சொல்ல மாட்டார்கள். பின்ன இன்னைக்கு பெருமான் நன்றாக அமுது செய்திருக்கிறார். இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி இருக்குன்னு கேட்டா, சக்கரை பொங்கல் நன்றாக இருந்ததுன்னு சொல்ல மாட்டோம். நீர் நன்றாக சமைத்திருக்கீர்னு சொல்றது வழக்கம் இல்லை. பெருமான் சக்கரை பொங்கலை நன்றா இன்னைக்கு அமுது செய்திருக்கிறார். ஏன்னா பண்றதே அவருக்காகத்தானே. இன்னைக்கு தேங்குழல் எப்படி இருக்கு, பெருமாள் ரொம்ப நன்னா அமுது செய்திருக்கார். இன்னைக்கு வட திருப்பண்ணியார் எப்படி இருக்கு, பெருமாள் ரொம்ப உகந்து ஏத்துன்னு இருக்கார். அப்ப அவர் உகப்பு முக்கியம். அவர் எப்ப தெரியுமா உகப்பார், பண்ணுகிற சமையலில் உப்பு காரம் சரியா இருந்ததுனால பெருமாள் உகக்க மாட்டார், தூய உள்ளத்தோட சமர்ப்பித்தால் உகக்கிறார். கொஞ்சம் சக்கரை குறைச்சலா இருந்தாலும் ஏத்துப்பார், உப்பு குறைச்சலா இருந்தாலும் ஏத்துப்பார். ஆனா பக்தி குறைச்சலா இருந்தா ஏத்துக்க மாட்டார். பக்தியோட சமர்ப்பித்தோமா, உப்பு குறையட்டும் காரம் குறையட்டும் எது வேணா குறையட்டும், அதை பத்தி பெருமான் குறைப்பட்டு கொள்ளவே மாட்டார். ஆக நாம எத்த சமர்ப்பிக்கிறோமோ தூய அன்போட சமர்ப்பிக்க வேணும். அதை இங்கு சொல்றார் மகாசனம். அப்படிலாம் இல்லாம பெருந்தீனி சாப்பிட்றதே வேலை, சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். அதுல ஒரு ருச்சி, சாப்பிட்ற அளவா சாப்பிட்டுட்டு அதுல ருச்சியோட சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்றதுக்குன்னே வாழறோம் நினைக்கிற பாருங்க. சில பேருக்கு ரொம்ப வயசா இருக்கும், அப்ப சாப்பாட்டுல பச்சை அருந்து போயிருக்கும். ஒரு கோவிலுக்கு போறோம், அந்த கோவிலில் போய் பெருமாளை தரிசிக்கணும் ஏற்பாடு பண்ணியிருந்தோம், பெரிய உற்சவம். ஆனா என்னமோ அந்த உற்சவத்துக்கு போறதுக்கு முடியல. ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தார், சாமி உற்சவத்துக்கு போய் சேவிக்கணும்னு இருந்தேன், என்னமோ பெருமாள் சேவை கிடைக்கல, பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சரி நிஜமா ஏதோ பெருமாள் திருமஞ்சனத்தை இழந்துட்டோமே, புறப்பாடு சேவிக்க முடியலையே, பெருமானுடைய அருட்பார்வையை இழந்துட்டோமே அப்படின்னு இவர் வருத்தப்படுறார் போல் இருக்குன்னு நினைச்சுன்னு கேட்டேன். அந்த சுவாமி சொன்னார், இல்லை சுவாமி, அந்த உற்சவத்துல தான் ஒரு ஸ்பெஷல் சக்கரை பொங்கலும் கதம்பமும் கொடுப்பா, அதை இழந்து போட்டது வருத்தமா இருந்து. இப்போ பெருமாள் சேவை இல்லையேன்னு வருத்தம் இல்லையான்னா, இல்லையா போற இடத்துல பெருமாளையும் தரிசிச்சுட்டு இருந்தேன், கதம்பத்தை முக்கியமா வாங்கிப்பேன், சக்கரை பொங்கல் கொடுப்பா, சரி அப்படியே பெருமாளையும் சேவிச்சுட்டு வந்துருந்தேன். இப்போ கதம்பம் படுத்து கூடவே பெருமாள் தரிசனம் படுத்துன்னா, ஓ இவர் மாத்தி சொல்றார், பெருமாள் தரிசனத்துக்கு போனேன் கூடவே கதம்பம் கிடைச்சதுன்னா நியாயம், கதம்பம் வாங்கறதுக்காக போனேன் தத்யோனம் வாங்க போனேன் கூட பெருமாள் தரிசனம் கிடைச்சதுன்னா அது அந்நியாயம். அப்படி நாம வாழறது கூடாது. அப்ப ரொம்ப ருச்சி சாப்பிடணும் சாப்பிடணும்னே வாழறா பாருங்க. விதவிதமா எங்கெங்க ஊர்ல எந்தெந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு தேடுவா. ஒரு ஊருக்கு போன உடனே இங்க இந்த சாப்பாடு நல்லா இருக்கும், இது லிஸ்ட் போட்டு வச்சுப்பா, இது எது இங்கெங்க நல்லா இருக்கும், இன்னைக்கு இங்க போலாம் நாளைக்கு அங்க போலாம், அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு போறா பாருங்க. இப்படி சாப்பாட்டில் ருச்சி கூடாது. அதிகப்படியாக சாப்பிட்றவனையும் வீட்டுல சேர்க்காதேன்னு விட்டார். லோகத்விஷ்டம், உலகத்துல யாரை கண்டாலும் சில பேருக்கு பிடிக்காது, அப்படி இருக்கிறவன நீயும் வீட்டுல சேர்க்காது. இவர் ஆர், அவன் எல்லாரையும் குத்தம் சொல்லிட்டு இருப்பார், யாரை கண்டாலும் ஆகாது, யார் இடத்துலையும் இவருக்கு விரோதம், உலகத்தை பார்த்து இவருக்கு விரோதம், இவரை பார்த்தாலும் லோகத்துக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிறவனையும் நம்ம வீட்டில் வைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா கண்ணனே சொல்லிட்டார், யாரை கண்டு உலகம் பயப்படாதோ, உலகத்தை கண்டு எவன் பயப்படவில்லையோ அவன்தான் ஞானி, அவன்தான் என் பக்தன்னு சொல்றார். யஸ்மான் நோத்விஜதே லோகாஹ லோகாத்து நோத்விஜதே ச யஹ, யாரொருத்தன் உலகத்தை கண்டு பயப்படலையோ, யாரை கண்டு லோகம் பயப்படாதோ அவனைத்தான் நம்ம வீட்டில் சேர்க்க வேண்டும். பகு மாயம், நிறைய சித்து வேலை பண்ணி மாயம் பண்றவர், அவர் நம்மளை எங்க கொண்டு போய் விட்டுடுவார்னே தெரியாது. இதை பண்றேன் பார் அதை பண்றேன் பார்னு சொல்லி நாம எங்க போனோன்னே தெரியாது படும். இந்தா ஒரு செங்கல்ல கொடுத்தார், சொர்ணமா மாத்தினார். நான் ஏதோ ஒரு செப்பு மோதிரத்தை கொடுத்தேன், தொட்டார் தங்கமா மாறி போச்சு, நான் இனிமே உன் வீட்டுல இருக்கேன், உன் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் தங்கமா மாத்தி கொடுக்குறேங்கிறாரோ இல்லையோ. சுவாமி நீர் போயிட்டு வரலாம், நமக்கு இருக்கிற தங்கமே போரும், இந்த தங்கம் எனக்கு வேண்டான்னு அப்பவே அனுப்பிச்சு விட்டுடணும். இதை போல மாயமந்திர வேலையெல்லாம் பண்ணுகிறவர்களை வீட்டில் வைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நன்னார் காவல் இருக்கும், நாளைக்கு மொத்தமே போடும், நம்ம புத்தியே மயங்கி போடும். அதனால அவர்களையும் தவிர்த்து விட வேண்டும். நிருஷம்சம், கொடியவன், அன்பில்லாதவன், அன்பில்லாதவர்களை கண்டிப்பா வீட்டில் சேர்க்காதே. அன்போடே நனைந்த உள்ளத்தோடே, யாரை கண்டும் நைந்த உள்ளத்தோடே, அனைவருக்கும் நல்லது நினைக்கிறான் பாருங்க, அந்த அன்பு உள்ளங்களைத்தான் நம்ம வீட்டுல தங்க வைக்கணுமே தவிர கொடியவர்களை தங்க வைக்காதே. ஆதேச காலஜம், தங்கி இருக்கிற வீட்டிலே சந்தர்ப்பம் எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்கு, தேச காலத்தை பத்தியே தெரியாதவன், எந்த ஒரு செயலும் இடத்துல செய்யப்பட்டாதான் நல்லது பயக்கும், அந்தந்த காலத்துல செய்யப்பட்டாதான் நல்லது நடக்கும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு சிரமம் இருக்கிறச்சே அதை பத்தியே பொருட்படுத்தாமல் நான் தங்குறதா இருக்கேன் இப்படின்னு வரான் பாருங்க,
அவனை தங்கவே விடாதே. நமக்கு எத்தனையோ தேவை இருக்கலாம், அதையும் புரிந்து கொண்டு நடப்பவனைத்தான் வீட்டில் தங்க வைக்கணும். அடுத்து அனிஷ்ட வேஷம். அவனுடைய ஆடை அலங்காரத்தை பார்த்தாலே பிடிக்கிறாப்பிலே இல்லை, கண்ணுக்கு ரொம்ப எரியறாப்பில் இருக்கு, அப்படி இருக்கிறவனையும் வீட்டில் தங்க வைக்காதே. இந்த 7 வீட்டில் தங்கறதுக்கே அனுமதிக்காதே என்று கூறுகிறார். அதை இன்னைக்கு நாம பார்த்துட்டோம்.